பேச்சு பலன் மேச ராசிக்கு எப்படி என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன். மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏற்கனவே விரிவாக சொல்லியிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல இருக்குது. இது வசிராஜி கைரேகை ஜோதிடம் சேனல். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இல்லாட்டி வசிராஜி என்று கூகுள் யூடியூப்ல அடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. இல்லாட்டி இந்த சேனல்ல தேடி பார்க்கலாம். சனி பேச்சு பலன் பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஓகே, 12 ராசிக்கும் விரிவாக வடிவாக போட்டுக்கிறேன். பரிகாரம் அதில் சொல்லியிருக்கிறேன். இதில் சுருக்கமாக தான் நான் சொல்லுவேன். பாருங்க, உங்களுக்கான பலனை பார்க்கலாம். மேசராசிக்கு எப்படி என்று பார்க்கலாம். என்ற 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு சனி பேச்சு நடைபெறப் போகின்றது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்து திசை யோகம் வந்து திசைக்கு மீட்டறிவு நன்றாக இருந்துட்டா என்ன பலனும் ஒன்றும் செய்யாது. அதை பற்றி அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அது சம்மந்தமாக போட்டுக்கிறேன். அதாவது பிறப்பு திறப்புக்கு இடையிலான திசை யோகம் மட்டும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், உங்களின் தொழில், குடும்பம், பொருளாதாரம் மற்றும் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, தொடரெழுத்தெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறேன். சரி, மேசராசி என்பவர்களே, உங்களுக்கான சனி பேச்சு பலனானது 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 2027 வரைக்கும் உங்களின் பலன் சுருக்கமாக பார்க்கலாம். விரிவாக பார்க்கணும்னா நான் பிளேலிஸ்ட்ல போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் 7 சனி மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அது சம்பந்தமாக நடைபெறப் போகின்ற தாக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விரிவாக வடிவாக சொல்லி அதற்கான பரிகாரம் சொல்லிக்கிறேன். இந்த 7 சனி ஆரம்பிச்ச எவ்வளவுதான் தைரியம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் இந்த 2.5 வருடங்கள்ல என்னென்ன வளங்கள் ஏற்படும் என்றதை பார்க்கணுமென்றா நீங்கள் விரிவான வீடியோவை பாருங்கள். என்ற பிளேலிஸ்ட்ல இதுக்கு வடிவாக சொல்லிக்கிறேன். அடுத்தது ரிஷபராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மிகவும் சுருக்கமான வீடியோவாக சொல்லுகிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.